வணக்க மக்களை. நான் மாதாந்தர பேசுகிறேன். நேற்று சாயந்தரம் நம்ம தமிழகத்தின் நிரந்தர ஐயா கருணாநிதி ஸ்டாலின் இந்த 2026 தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காரு. அதில் மகளிருக்கு சிறப்பான திட்டங்கள் நிறையா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அறிவித்தபடி கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 1000லேருந்து 2000 சேர்த்து அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி பெண்களுக்கு இல்லத்தரசிகள் சிறப்பான ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காரு. என்னென்னா 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பக்கத்தில் இருக்க கடைகளில் கொடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, மைக்ரோ ஓவனோ, ஏசியோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். இல்லாட்டி பழசு வீட்டில் இருக்க பொருட்களை கொடுத்து இந்த 8000 ரூபா கூப்பனை கொடுத்து புதுசாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி வேலைக்கு போகிற மகளிருக்கு அந்த குழந்தைகளை பார்க்குறதுக்கு 10,000 குழந்தைகள் காப்பகங்கள் அமைக்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குற ரூபாயை மாதம் 1500 உயர்த்தி வழங்கியிருக்காரு. அதே மாதிரி முதியோர் உதவித்தொகை வாங்கும் நம்ம மக்களுக்கு, முதியோர்களுக்கு மாதம் 1200 தர 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்காரு. அதே மாதிரி இலவச மின்சாரம் பெறும் விவசாயிகளுக்கு எந்த வித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன பம்பு செட்டுகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 5ஆம் வரைக்கும் இது வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் எல்லா அரசு பள்ளிகளிலும் இயங்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு எந்த பிணையுமின்றி வங்கிகளில் 5 லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்றுக்கொள்ளலாம். மானியத்துடன் கடன் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து அரசு கல்லூரிகளிலும் வைப்பு வசதிக்கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள் அமைக்கப்படும். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துருக்காரு. அதனால் இந்த தடவை உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்ம தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் ஐயா ஸ்டாலினோட கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக பெருமையான வாக்குகளில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓட் ஃபார் டிஎம்கே. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.